சேனல் எல்லாம் ஆரம்பிச்சாச்சு. ஆனா போடுறதுக்கு கண்டென்ட் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. என்ன கண்டென்ட் போடலாம்? 2 நாளா யோசிச்சு பார்த்தாலும் எதுவும் கிடைக்க மாட்டேங்குதே. என்ன பண்ணலாம்? கண்டென்ட் கிடைச்சிடுச்சு. அன்பாக்சிங். ஹாய் கைஸ், நம்மகிட்ட இப்போ இருக்கிற ப்ராடக்ட் வந்து Godox Movelink M2 வயர்லெஸ் மைக். இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து இதில் ஒரு ரிசீவர் 2 டிரான்ஸ்மிட்டர், அதாவது 2 மைக் இருக்கும். அப்புறம் இது வந்து 6 hours கண்டினியூஸ் ரெக்கார்டிங் டைம் சொல்கிறாங்க. ஒவ்வொரு ரிசீவரும் 27 கிராம் வெயிட் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த M2 மைக்குக்கு கம்பெனி சொல்கிற ரேஞ்ச் வந்து 50 மீட்டர். பட் ஆக்சுவலாக எவ்வளோ வரும்ன்றது நம்ம ரியல் லைஃப்பில் செக் பண்ணி டெமோ பண்ணி பார்ப்போம். அப்புறம் இதோட ப்ரைஸ் வந்துட்டு எம்ஆர்பி வந்து 18,990. பட் ஆக்சுவலாக நம்ம வாங்குறது வந்து 16,150 சம்திங் அப்படின்ற ஒரு ப்ரைஸில் தான் நம்ம வாங்கினோம். இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உள்ள நம்மளோட திங்ஸ் எல்லாத்தையுமே வெல் ஆர்கனைஸ்டாக நல்லா நீட்டாக ஒரு இங்கே பாருங்கள். நம்ம இப்போ உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு பாக்ஸ், நல்ல ஹேண்டியான ஒரு பாக்ஸில் நம்ம டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவரை உள்ள வச்சு கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 வின் கேப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் இதுக்கு தேவையான கேபிள்ஸ் அண்ட் சார்ஜிங் கேபிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இந்த பாக்ஸை மாற்றி வச்சுட்டு ஒவ்வொன்றா என்னென்னு பார்ப்போம். முதல்ல வின் கேப். வின் கேப் ஆக்சுவலி மேக்னெட்டிக் கிடையாது, நல்ல சாஃப்டாக இருக்குது. இது அப்புறம் அதில் போட்டு பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்றது. அப்புறம் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்து கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரிசீவரை வந்துட்டு மொபைலில் கனெக்ட் பண்ண வேண்டிய கேபிள். அப்புறம் ஒரு டேக் கொடுத்துருக்காங்க. இது டிஎஸ்எல்ஆர் கேமில் கனெக்ட் பண்ண வேண்டிய கேபிள். 2 வயர்ட் மைக் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 மேக்னெட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து 3 யூஎஸ்பி கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இது சார்ஜிங்காக. ஏன்னா இண்டிவிஜுவலாகவும் சார்ஜ் பண்ண முடியும், நம்ம சார்ஜிங் கேஸில் வச்சு சிங்கிள் கேபிள்லையும் சார்ஜ் பண்ண முடியும். ஃபைனலி இதுதான் நம்மளோட ஹீரோ ஆஃப் த ஷோ. இது வந்து சார்ஜிங் கேஸ். சார்ஜிங் கேஸ்க்குள்ள தான் நம்மளோட ரிசீவர் அண்ட் டிரான்ஸ்மிட்டர் இருக்கும். இது நம்ம இப்போ வாங்கின மாடல் வந்து M2. இதுல M1 வேரியன்ட் இருக்கு. அதுல வந்து ஒரு ரிசீவர் ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருக்கும். இந்த சார்ஜிங் கேஸ் எல்லாம் கிடையாது. இதுல இண்டிவிஜுவலாக தான் சார்ஜ் பண்ணணும். பட் M2 மாடலில் சார்ஜிங் கேஸ் இருக்கு, ப்ளஸ் 2 டிரான்ஸ்மிட்டர் ஒரு ரிசீவர் இருக்கும். இதில் வந்து பார்த்தோம்னா இந்த சார்ஜிங் கேஸில் வந்து ஒரு யூஎஸ்பி டைப் சி போர்ட் இருக்கு. இங்கே இதில் நம்ம சார்ஜ் பண்ணோம்னா இங்கே ஒரு கிரீன் கலர் லைட் எரியும். சேம் டைம் இந்த 3 டிவைஸுமே அட் எ டைம்ல 3 டிவைஸுமே சார்ஜ் ஆகும். நம்ம எங்கேயாவது டிராவல் பண்றோம், அங்கே ஏதாவது தேவைப்படுது, போற டைம்ல சார்ஜ் பண்ணணும்னா ஒவ்வொன்றா எடுத்து சார்ஜ் பண்ண தேவையில்லை. நம்ம இந்த பாக்ஸ் சார்ஜ்ல கனெக்ட் பண்ணா போதும், எல்லா டிவைஸுமே அட் எ டைம் சார்ஜ் ஆகும். நம்மளோட ரிசீவர்ல வந்து ஒரு 3.5 mm கேமரா கனெக்ட் பண்ண வேண்டிய ஒரு போர்ட் இருக்கு. அப்புறம் லைவ் ஸ்கிரீனிங் பண்ண வேண்டிய, அதாவது லைவா வந்து கேமராமேன் கேட்க முடியும். நம்ம ரெக்கார்ட் பண்ற டைம்லயே கேமராமேன் வந்து நம்ம என்ன பேசுறோம், அவங்க என்ன பேசுறாங்கன்றது நமக்கு லைவா கேட்கக்கூடிய அந்த ஒரு அவுட்புட் இருக்கு. 3.5 mm ஜாக் அது கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேர் பண்ணக்கூடிய ஒரு பட்டன், டைப் சி சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு டைப் சி போர்ட் ஒன்று இருக்கு. அப்புறம் ஒரு வால்யூம் டவுன் பட்டன் இருக்கு, ப்ளஸ் ஒரு பவர் பட்டன் இருக்கு. அப்புறம் நம்ம டிரான்ஸ்மிட்டர்ல இருக்கு எக்ஸ்டர்னல் மைக் கொடுக்க வேண்டிய, வயர்டு மைக் கொடுக்க வேண்டிய ஒரு 3.5 mm ஜாக் இருக்கு. அப்புறம் இன்பில்ட்டான மைக் இருக்கு, பேர் பண்ணக்கூடிய ஒரு பட்டன் இருக்கு, டைப் சி போர்ட் இருக்கு. இந்த சைட்ல பார்த்தோம்னா மியூட் பட்டன் ஒன்று இருக்கு, பவர் பட்டன் ஒன்று இருக்கு. இந்த ரிசீவர்லையும் அதே சேம் தான். இப்போ இதை நம்ம கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஹாய் கைஸ், இப்போ நம்ம கேட்டிருக்கிறது வந்து நம்ம புதிய கோடாக்ஸ் M2 மைக்கில் இருக்கிற ஆடியோ. இப்போ நம்ம இன்டோரில் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வாய்ஸ் இப்படி இருக்கு. இதில் நம்ம வின் கேப் வச்சா எந்த அளவுக்கு வாய்ஸ் டிஃப்ரென்ஸ் வருதுன்றது இப்போ பார்ப்போம். ஹலோ, ஹாய். இப்போ நம்ம வின் கேப் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வின் கேப் ஃபிக்ஸ் பண்ணி நம்மளோட Godox M2 மைக்கோட வாய்ஸ் இதுதான். ஹாய் கைஸ், நான் இப்போ பேசின ஆடியோலாம் நான் செக் பண்ணி பார்த்தேன். இப்போ நான் உங்களுக்கு இதுக்கு அப்புறம் போடுறேன்.
நான் ஃபஸ்ட்டு 10 ஃபீட்டு, அப்புறம் 20 ஃபீட்டு, அப்புறம் 30 ஃபீட்டு, அப்புறம் 20 மீட்டர், அப்புறம் 30 மீட்டர், அப்புறம் 50 மீட்டர், அது வரைக்கும் போய் பேசி பார்த்தோம். வாய்ஸ் எல்லாம் நல்லா கிளியராக இருக்குது, மைக் நீட்டாக இருக்குது, எனக்கு நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நீங்கள் இந்த வாய்ஸ் கேட்கும்போது உங்களுக்கு என்ன கேட்குதோ அதுதான் ரியல் தான். ஹலோ கைஸ், இப்போ என்ன கேட்குது? இது 10 ஃபீட் டிஸ்டன்ஸ், கேமராக்கும் எனக்கு இப்போ 10 ஃபீட் டிஸ்டன்ஸ் இருக்குது. இது வந்து 20 ஃபீட் டிஸ்டன்ஸு. வாய்ஸ் எப்படி இருக்குது உங்களுக்கு? 3 ஃபீட் டிஸ்டன்ஸு. வாய்ஸ் எப்படி? ஹலோ கைஸ், நான் சொல்கிறது கேட்குதா? இப்போ 20 மீட்டர் கேப்பில் இருக்கும் டிஸ்டன்ஸ். கைஸ், இப்போ நம்ம 30 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கோம். என்ன தெரியுதா? நம்ம 50 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கோம். எனக்கு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு வாய்ஸ் கேட்குது இல்லை? ஹாய் கைஸ், இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மைக்கை டிஃப்ரெண்ட் சினாரியோஸில் நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை ஒரு சின்ன ஒரு ஃபுட்டேஜ் மாதிரி போடுறோம், பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குறது வந்துட்டு பைக்கில் போயிட்டு இருக்கோம், நல்ல விண்ட் இருக்கும். இதுதான் அப்போல ஆடியோ. ஹாய் காய்ஸ், இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நான் பேசும்போது இந்த மைக்கை பக்கத்தில் வச்சு பேசுகிறேன், அப்புறம் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் அப்படி அந்த மாதிரி பார்ப்போம். ஹலோ செக் 1 2 3. 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 இப்போ தலைக்கு பின்னாடி வச்சு பார்ப்போம். ஹலோ செக் 1 2 3. கேட்குதுங்களா? ஹலோ செக் 1 2 3. உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல, டிஸ்டன்ஸில் ஒரு சர்ச்சில் ஒரு வாய்ஸ் பெல் கேட்குது, அது உங்களுக்கு கேட்குதா? இப்போ வந்து என்ன, நம்ம இந்த சைடு நிற்கிறோம், நான் இப்போ நேரு இதுக்கு அந்த சைடு போயிருந்துட்டு ஆடியோ ரேஞ்ச் கிடைக்குதா அப்படின்றது பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டருக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்ப்போம், ஓகேங்களா? ஏம்மா, ஹலோ கைஸ். ஹாய் கைஸ், இப்போ இங்கேருந்து பேசும்போது உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இப்போ கேமராக்கும் அதாவது ரிசீவருக்கும் டிரான்ஸ்மிட்டருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டருக்கு மேலே கண்டிப்பாக இருக்கும். இதுதான் அப்போ கிடைக்கிற வாய்ஸ். இருந்தாலும் என்னோட வாய்ஸ் நல்லா நீட்டாக கேட்குது. இப்போ ரேஞ்ச் செக் பண்ண வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் இந்த மைக்கோட ரிசல்ட். ஆக்சுவலி நீங்களே அதுக்கு ஒரு அந்த வீடியோஸும் அந்த ஆடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்களே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், பிடிக்கலன்னா ஒரு டிஸ்லைக், இல்லை ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குது, இல்லை இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் எல்லோரும் சொல்கிற மாதிரி சப்ஸ்கிரைப், அந்த பெல் பட்டன் ப்ளீஸ்.